எல்லாத்துக்குமே நிறைய ஆசை இருக்கும், கனவு இருக்கும். நான் இப்பெல்லாம் இருக்கணும், என் வாழ்க்கை இப்பெல்லாம் இருக்கணும். கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்பட்டிருப்போம்ல. அது எல்லாத்தையுமே மறந்துட்டோம்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையா அமைச்சு தரலன்னு சொல்லுவோம். இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்ம அமைச்சுக்கலன்னு நான் சொல்லுவேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளே தான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் என்ன எதிர்பார்த்தேன், நான் என்ன ஆசைப்பட்டேங்கிறத மறந்து அதுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைச்சிருக்கு. பெங்களூர் போகிறதும் மீட்டிங் அட்டன் பண்ணுறதும் பெரிய விஷயமா நினைக்கலாம். ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கடந்து வந்ததுக்கப்புறம் என் குடும்பத்தையும் எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அவங்களையும் பார்த்துக்கிட்டு எனக்கான அடையாளத்தையும் ஒரு உருவத்தை கொடுத்து அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது. நம்ம ஒரு இடத்துல பாராட்டப்பட்டு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்டா எப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குமோ அப்படி ஒரு திருப்தி. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவர் தான் எனக்கு இந்த லைஃப்பை எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு டே பை டே சப்போர்ட் பண்ணி கொடுத்த என்னோட கோச் ஆத்திமாவுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட குழந்தைங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நீ பண்ணுமா உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஃபேமிலியோட சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸோடது, நம்மளை சுற்றி இருக்கவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னாடி வரணும். உங்களோட கனவு உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் கனவுக்கு நீங்கள் உருவத்தை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க.